இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவரான எங்க அண்ணா இளம் தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து கைது செஞ்சிருக்கீங்க. அதுவும் வந்து நீதிமன்றத்துல 12 மணிக்கு முன்னாடி கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லியும் இந்த அராஜக தாவேக அரசு அவரை வந்து கைது செய்திருக்கு. ஏன் யாரும் பேசவே கூடாதா? அன்னைக்கு சரண் ஜெயராமன், இனி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், அன்பானந்த், இப்படி இவங்கெல்லாம் கை வைக்கும் போது கூட நாங்க அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா இன்னைக்கு எங்க தலைவர் மேல, ஆமா நாங்க அண்ணன் சொல்றத தாண்டி நாங்க இன்னைக்கு தலைவர்னு சொல்றோம். எங்க தலைவர் மேல நீங்க கை வச்சிருக்கீங்க. இந்த போலீஸ், இந்த அராஜகமான இந்த போலீஸ் வந்து ஒழியணும். தாவேக அரசு முதல்ல ஒழியணும். எந்த கிரவுண்ட்ல நீங்க அரெஸ்ட் பண்றீங்க? ஏன் முட்டாள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தா தாவேகா சார்ந்த இன்னைக்கு அமைச்சரா இருக்க ஆதவர்ஜுன சொல்லும் போது எங்க போனீங்க? நீ உங்களுக்கெல்லாம் ஒரு இது அப்படின்னா எங்களுக்கு ஒரு இதுவா? ஏன் திமுக பார்த்தா அவ்வளவு பயமா? நாளைக்கு பட்ஜெட் தொடங்குற நேரத்துல இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் இங்க இருக்கக்கூடாதுன்ற ஒரு பயம், ஒரு வக்கற்ற அரசு, எதுக்குமே திராணி இல்லாத, துப்பு இல்லாத, பயந்தாங்கோலியான ஒரு அரசு, ஓடி போற ஒரு முதலமைச்சரை வச்சுட்டு நீங்க பண்ற அட்டூழியம் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு எங்க தலைவர் அங்க இருக்கக்கூடாதுன்னு ஒரு பிளான் பண்ணி தூக்கி இருக்கிறீங்க. சாதாரணமா அதெல்லாம் விட்டுற முடியாது. இன்னைக்கு எங்க வேணாலும் போராட்டம் வெடிக்கும். அவரை வந்து கைது பண்ணி நீங்க கூட்டு போறீங்க. அதுவும் செய்திகள்ல பார்க்கும் வெளிவராதபடி நீங்க பல வழக்குகளை போட்டிருக்கீங்கன்னு சொல்றீங்க. அது எப்படி வெளிவராதபடி? ஏன் நாங்க என்ன பண்ணோம்? பேச்சோட கருத்தை தானே சொல்லணும். இன்னொன்னு நான் உன்னையும் மட்டும் கிளியர் பண்ணிக்கிறேன். ஏதோ தூரத்துல இருந்து கேமரால ஒருத்தர் அந்த நடிகையோட பேர் சொல்றாரு. அது கேட்டு உதயநிதி அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லுவாரா? இது எந்த கிரவுண்ட்ல நீங்க அப்ப இது என்ன ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றீங்களா? இன்னமும் நீங்க வந்து திமுக மேலயோ, எங்க தலைவர்கள் மேலயோ, எங்களை சார்ந்து பேசுற நபர்கள் மேலயோ கையை வச்சீங்க அப்படின்னா எங்களுடைய கண்டனங்கள் ரொம்ப வன்மையாவும் கோபமாவும் இருக்கும். ஆஹ் நாகரிக அரசியலை தாண்டி நாங்க மற்ற விஷயங்கள்லாம் பேச வேண்டியது வரும். தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்கோம்னு பாக்காதீங்க. இவங்க கட்டுப்பட்டே இருப்பாங்க, நான் பாட்டு பேசிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த துப்புக்கட்ட அரசை நாங்க என்ன வேணாலும் கேட்போம். சரியா இங்க அவன் உட்காந்து ஸ்டேடியத்துல உட்காந்து பவுடர் அரைக்கிறான், உன்னை மிரட்டிடுவேன், ஜெட்டியோட உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் சொல்றாங்க. குழந்தைகள் மேல கையை வச்சு போக்சோ வழக்கு போடுறோம் உயர்கல்வி அமைச்சர் மேல. இத்தனை அமைச்சர்களும் உங்க கட்சியில உட்கார்ந்துட்டு சட்டமன்றத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எங்க தலைவர் பேசுறது மட்டும் உங்களுக்கு வலிக்குதா? அப்போ உங்களுக்கு உண்மையாவே நீங்க சரியான ஆட்சி நடத்துறீங்கன்னா உங்க அமைச்சர்கள் மேல நீங்க வந்து கை வைக்கணும், உங்க அமைச்சர்களுக்கு கேஸ் போடணும். அதுக்கு வக்கு இல்ல. எங்களோட இளம் தலைவர் மேல நீங்க கை வைக்கிறதுக்கு எந்த வகையில் நீங்க நியாயம் பண்ணும்? இது நியாயமா இருக்கும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி பயந்து நீங்க இது பண்றதுக்கு ஓட்டு போட்டீங்கல்ல, எல்லாரும் தானே ஓட்டு போட்டீங்க. இந்த மாதிரி ஒரு அரசு டிக்டேட்டர்ஷிப் சொல்லுவாங்க தெரியுமா? அதான் இங்க நடக்குது. கொஞ்சம் கூட ஜனநாயகம், உங்க ஜனநாயகம் காப்பாத்துறதுக்காக இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற ஜனநாயகத்தையும் மொத்தமா அழிச்சிட்டீங்க. இதெல்லாம் வந்து முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இவங்களை வந்து நீங்க பேசவே கூடாது. வேண்டாம், உங்களை பேசவே கூடாதா? எனக்கு கிரிட்டிசிசம்க்கு வரவே மாட்டீங்களா? உங்களை எதிர்த்து பேசினா எதிர்த்து கருத்து வைங்க. எதிர்த்து நல்லாட்சி கொடுங்க. நல்லாட்சி கொடுத்துட்டு நீங்க இதெல்லாம் பண்ணணும். எதையுமே நான் செய்ய மாட்டேன், கொடுத்த வாக்குறுதியும் செய்ய மாட்டேன், அமைச்சர் அந்த பவுடர் அமைச்சர் அரசு பண்ண மாட்டார், ஆனா இதெல்லாம் நான் எதிர்த்து கேள்வி கேட்டா எங்க மேல வந்து ஒடுக்குமுறை பண்ணுவீங்க. இந்த ஆட்சியில இருக்கிறதுக்கு, இந்த நாட்டுல இருக்கிறது நான் எங்கன்னா வெளியே போலாம். இன்னும் மறுபடியும் சொல்றேன், இவர் மேல கைய வச்சாலோ இது வந்து இன்னும் பெருசா வெடிக்கும். நாங்க ஒன்னும் சாதாரணமா உட்கார மாட்டோம். எங்களுடைய அடி இன்னும் வேகமா இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.